ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்னைக்கு காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம். நான் சப்பாத்தி செய்ய போகிறேன். ஆனால் கறிப்பட்டெலாம் போடாமல் செய்ய போகிறேன். இதுக்கு அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு நான் 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் கொஞ்சம் கிரேவி நிறையா கிடைக்கும். காளான் நான் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட போகிறேன். வெங்காயம் வதங்க தேவையான உப்பு. வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த பதம் வந்தோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கினோடனே நான் வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் பொடி பொடியாக கத்திரிக்கோலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போட்டு நல்லா வதங்கினாக்கா நம்ம போட்டதே தெரியாது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைஸாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் போட்டு நல்லா வதங்க. புதினா கொத்தமல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சி. பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டாக்க ஏதோ போட்டுக்கோங்கன்னு சாப்பிடாங்க. ஃபஸ்ட்டே போட்டாக்க நல்லா வதங்கி போய் நல்லாவே இருக்கும். நல்லா தக்காளிலாம் நல்லா மசியணும். இதை பாருங்க எவ்வளோ புதினா கொத்தமல்லி போட்டால் சுத்தமாக போட்ட இடமே தெரியல. வெறும் மிளகாத்தூள் அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் அது ஒரு 1/4 ஸ்பூன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பச்சை இது போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ நல்லா கலர் வரும் உங்களுக்கு. இதை பாருங்கள் எவ்வளோ புதினா கொத்தமல்லி போட்டோம் பாருங்கள். சுத்தமாக அது போட்டதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. இனிமேல் நீங்கள் எந்த ஒரு கிரேவி சேர்க்கணுன்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் புதினா கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாக்கா ஏன்னா நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி நல்லா வரணும். நல்லா எண்ணெய் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வருதோ பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணிக்க மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கி அது கூட அளவு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். மிக்ஸியில் இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, இந்த கவுனத்தை இப்போ கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு நாளாக மூடி போட்டு வேகணும். இது பாருங்கள் நல்லா கொச்சி நிற்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 5-10 தேங்காய், ஒரு 4 முந்திரி ஆப்ஷனல் தாங்க. இதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற நல்லா அரைச்சி எடுத்துன்னு அப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி ஊற்ற போகிறேன். இதை பாருங்கள் முந்திரி தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா போட்டு நல்லா கலக்கி விடணும். ஊற்றி இப்போ நல்லா கொதி வந்தோடனே நெத்தி இறக்கிட வேண்டாங்க. இந்த ஸ்டேஜ் உப்புலாம் இருக்கான்னு பாருங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா கடைசியில் 2 எலுமிச்சை ஊற்றியாக இருக்குவாங்க. அம்மா வந்து ஊற்றியாக இருக்குன்னா இப்போ நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இப்போங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ் நிறுத்திட்டு நான் இதில் எலுமிச்சை சாறு கொஞ்சம் புரிஞ்சு விட்டு கொஞ்சோண்டு வெண்ணெய் போட போகிறேங்க. கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டுருக்கேன். எனக்கு வெண்ணெய் ஆப்ஷனல் தான். இதை கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோ பாருங்கள் மஷ்ரூம் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெமன் பாருங்கள் சார் நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒரு 2 ட்ராப். கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். ஆனால் நீங்கள் வந்து ஊற்றி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள்.